ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 14th வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதற்கான ஹால் டிக்கெட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட் தான் வந்துட்டு மார்னிங் ஹஸ்பண்ட் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த சென்ட்ரு எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப அதுதான் மெயின் இல்லையா? ஸோ பக்கத்தில் போட்டிருக்காங்களா இல்லை லாங்காக போட்டிருக்காங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்கூல் நியர்பையே போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணி காலையில் இயர்லியாக போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டும் சாப்பிடாமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பக்கத்தில் போட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஸோ அவங்களுக்கும் நியர்பை தான் போட்டிருக்காங்க. ஸோ லைப்ரரியிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு, எனக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலு. ஸோ எப்போ பாரு எனக்கு எப்போவுமே ப்ரைவேட் ஸ்கூல் நல்லபடியாக அமைஞ்சிருங்க. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அமையும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெஸ்க்கு ஒரு பக்கம் சரியாக இருக்காது, துருப்பிடிச்சிருக்கும், 1 by 1 சைடில் ஆடும். ஸோ அது வந்துட்டு அவர் ரொம்பவுமே பயந்துகிட்டே இருப்பார். ஏன்னா ஷேட் பண்ணும்போது திடீர்னு டெஸ்க் ஆடிச்சு அப்படின்னா கோணலாம் மானலாம் போயிடும் அப்படிங்கிறத பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் அப்டேட் அக்டோபரில் வந்துட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு. குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஜெராக்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஜெராக்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுனாலும் இன்னொரு ஜெராக்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கலாம், பண்ணி எக்ஸாம் போய்க்கலாம். ஏன்னா அட் அ டைமில் ஒரு ஜெராக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் போயிட்டு நம்ம ஜெராக்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் தேடி ஜெராக்ஸ் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ ஜெராக்ஸ் போடும்போதே 2 ஜெராக்ஸாக போட்டுக்கோங்க. அண்ட் என்னென்ன குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென்னுனா எந்த பென் எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே தயாராகிக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு லாங்காக போட்டிருக்காங்களா பக்கத்தில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.